விஜய் அவர்களுடன் இணைவதற்காக அதிமுக இரண்டாக உடைகிறதா என்பது இப்போது பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது? குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்துவிட்டு லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான குரல்கள் அதிமுகவிலிருந்து வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு எதிராக உள்ளுக்குள்ள இருந்த அதிமுகவில் கலகம் வெடித்திருக்கிறதா? அதனுடைய மையப்புள்ளியாக CV சண்முகம் மாறி இருக்கிறாரா? பாஜக கொடுத்திருக்கக்கூடிய அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்பது விஜய் அவர்களை தொல்லை பண்ணாதீங்க, ஒரு 6 மாசம் சிறப்பாக ஆளட்டும்னு எல்லா கட்சிகளுக்கும் வைத்திருக்க வேண்டுகோளை எப்படி பார்ப்பது? துணை முதலமைச்சர் பதவியோடு விஜயை ஆதரிக்க தயாராகிறதா அன்புமணி? என்டிஏ கூட்டணியினுடைய நிலை விஜய் சென்றுக்காக எப்படி மாறப்போகிறது? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வராரு. அதற்கு முன்பாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கான நம்பர் எப்படி வரப்போகுதுங்கிறது தான் கடந்த 2 நாட்களாக எப்போது அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது போய் அது 110 தொடாமல் மெஜாரிட்டி மார்க் போகாமல் நின்றதோ அப்பத்திலிருந்து என்ன செய்ய போகிறார், யாருடைய ஆதரவு வரப்போகிறதுங்கிறது தான் மிகப்பெரிய பேசுபொருளாக எதிர்பார்ப்பாக இந்தியா முழுக்க உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்போ இதில் அதிமுக சென்ட்ரிக்காக, அதிமுக கூட்டணி என்டிஏ சென்ட்ரிக்காக விஜய்க்கு வரக்கூடிய ஆதரவு என்பது பலரையும் புருவம் உயர்த்த வைத்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுகவினுடைய வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடைய கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்படி கூடும்போது தான் நேற்று இரவிலிருந்து ஒரு செய்தி, முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருந்து பார்ப்போம். 2 ப்ரெஸ் மீட் வந்தது. அந்த 2 ப்ரெஸ் மீட்டுமே அதிமுக தான். 2 பேருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சுட்டு வெளில வராங்க. ஆனால் ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக பேசியது தான். குறிப்பாக திருமிகு லால்குடியினுடைய எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், அவங்க தான் ஆதவர்ஜுன் அவர்களுடைய மாமியார். அவங்க உள்ளே போயிட்டு வந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக தாவேகாவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்னு ஒரு விஷயத்த ஒரு பெருங்குண்டை அவங்க வீசுகிறாங்க. அதாவது அதுக்கு பிறகு அதுதான் பிரேக்கிங் நியூஸாக மாறுகிறது. அதிமுக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சுட்டு வெளியில் வந்து இந்த வார்த்தையை திருமிகு லீமா ரோஸ் அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகு தான் அது அடுத்தடுத்த விஷயமாக உடைகிறது. ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு தாவேகாவினர் எங்களுடன் பேசி வருகிறார்கள். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஆதரவு அளிக்கும் விஷயத்தில் சுமூக தீர்வு ஏற்பட வாய்ப்பு. அது என்னங்க சுமூக தீர்வுனா? யாருக்கு சுமூகமாக? 2 பேருக்கும் சுமூகமாகவா? அப்படி என்றால் விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு துணை முதலமைச்சராகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இல்லை அதிமுகவினுடைய கட்சி அவருக்கு ஆட்சி பொறுப்பில் வேற யாரையும் அனுப்ப போகிறாரா? இப்படியான விவாதங்கள் போகுது. இந்த இடத்துல தான் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யத்தினுடைய எம்எல்ஏவாகிய திரு OS மணியன் அவர்கள் அது முற்றுமுழுதாக மறுக்கிறார். அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடக்கல. அதுக்கு எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லை. நாங்கள் ஏன் அதிமுக ஆதரவு தராது, தவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தருமாங்கிற கேள்விக்கு தராது அப்படின்னு திரு OS மணியன் அவர்கள், அவரும் திரு EPS அவர்களை சந்திச்சுட்டு வந்து இந்த பேட்டியை கொடுக்குறாரு. இன்னைக்கு எடுத்த பைட்டில் தான் வரதை பதிவாகவும் சொல்கிறார். இப்போ எது அதிமுகவினுடைய உண்மையான நிலைப்பாடு? அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து கூட்டணி ஆட்சிக்குள்ளே போதா, வெளியில் இருந்து ஆதரிக்க போதா, இல்லை அப்படிங்கிறது விஷயம். இதனுடைய நீட்சியாகத்தான் அடுத்த குண்டு வீசப்படுகிறது. இதெல்லாம் உரையாடல்களாக, ஸ்பெக்குலேஷன்ஸாக என்ன நடக்கும் அப்படிங்கிற இடத்துல பல விஷயங்கள் உள்ள வருது. திரு CV சண்முகம் அவர்கள் தலைமையில் கிளர்ந்தெழுந்து அதிமுகவில் ஏறத்தாழ 40 எம்எல்ஏக்கள் வெளியேற தயாராகி இருக்கிறார்கள்னு அகைன் ஒரு செய்தி பிளான்ட் செய்யப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய என்டையர் கூட்டணி, இந்த கூட்டணியில் பாமகவுக்கான 4 + அமமுக 1, அதே போல் பாஜகவுக்கு 1ங்கிறத கழிச்சா மீதி இருக்கக்கூடியவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். இவங்க சொல்கிற லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் SP வேலுமணி அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மீதி எல்லாம் கிளம்பி வராங்கங்கிற மாதிரியான ஒரு செய்தி திரும்ப திரும்ப கசிய விடப்படுகிறது. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் மீட்டிங் உள்ளே போகட்டும், உள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் ரசாபாசங்கள் வருகிறது, 2019, 2021, 2024, 2026 இந்த 4 தேர்தல்களுக்கும் தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை இவர்கள் கொடுக்க போகிறார்களா? கொடுத்தாலும் இந்த 2/3 வெளியில் வந்தால் நீங்கள் எஃப்ஆம் பிஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கையெழுத்து போட்டார் அப்படின்னாலும் இது ஏறத்தாழ, அதாவது இதெல்லாம் எந்த அளவுக்கு அது போகுதுன்னா ஒரு மன்சூர் அலிகான் நிலைக்கு போயிடுமோ, அவரே கட்சியிலேருந்து நீக்கிட்டு நாங்கள் தான் செயற்குழுன்னு போன மாதிரின்லாம் ஓடுகிறது. பட் அதை தாண்டி அதிமுக ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு குரூஷியலான இடத்துல நிற்கிறாங்க. 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் அதிமுக இருந்ததில்லை.
ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தோடு அவங்க இணைய வேண்டிய தேவை இருக்கிறது. இது அதிமுகவுக்கான நிர்பந்தம்னு ஒரு பார்வை இருக்குது. கட்சிக்காரங்க சோர்வடைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு 5 வருஷம்னா அவங்க தாங்க மாட்டாங்க. எனவே ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு இபிஎஸ்ஐ முகமாக வைத்து தான் இப்போ இந்த முடிவு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடுமையாக அல்லது அவர் நேருக்கு நேராக அவருக்கு மாற்று கருத்தை வைக்கிற ஒரு இடத்துக்கு வராமல் பலரும் தயங்கிட்டு இருந்த சூழலில் அந்த பப்புளை உடைக்கிறாரா சி.வி. சண்முகம் என்கிற கேள்வி வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதிரடியாக பேசக்கூடியவர் தான். பேசி பல சர்ச்சைகளும் வந்து சேர்ந்திருக்கிறது. திமுகவினர் அவங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்து பேசியதாகட்டும், அப்புறம் விஜய் அவர்கள் குறித்தே இதற்கு முன்பாக அவர் விமர்சித்து போராட்டத்தில் ஒரு விஷயம் பேசினார். அதெல்லாம் ரொம்ப மோசமாக போனதாக இருந்தது. பட் அரசியல் அதெல்லாம் தாண்டி தான் வரப்போகிறாங்கங்கிறது ஒரு பாலபாடமாக இருக்கும். இதற்கு முன்னால் விமர்சித்தவர்களோடு கைகுலுக்கக்கூடாது அப்படின்னா யாருமே அரசியல் செய்ய முடியாது. இந்திய அரசியலில், தமிழ்நாடு அரசியலில், ஈவன் உலக அரசியலுமே கூட அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். இதை ஓர வச்சோம்னா இப்போ அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நாற்காலி, அது கட்சி நாற்காலியாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இப்போ உங்களுக்கு இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இப்போ திமுக தரப்புக்கு தான் போக போகுது. எண்ணிக்கையின் அடிப்படையில் 2வது பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடம் கவனிக்கத்தக்கது. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து பொருந்தக்கூடிய இடத்தில் அதிமுகவினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? ஒருமித்த முடிவை நோக்கி போகிறதா அல்லது பிளவுபட போகிறதா? ஏன் இந்த செய்தி? அஃப்கோர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க யாரும் பொது வெளிக்கு வரல. இன்னமும் கூட அதிமுக உள்ளறைக்குள்ள விஷயத்தை முடிவு பண்ணிட்டு வெளியில் வந்துக்கலாங்கிறதாக தான் இருக்குது. இந்த இருவேறு விதமான கருத்துக்கள், இந்த பக்கம் லீமா ரோஸ் அவர்களோ, அந்த பக்கம் திரு ஓஎஸ் மணியன் அவர்களோ, இதில் எது எடப்பாடியினுடைய குரல் அல்லது எது மற்றொரு தரப்பினுடைய அல்லது பிரிவினுடைய குரல் அது இருக்கிறதாங்கிறது நமக்கு அடுத்த சில மணி நேரங்களுக்குள் இன்றைக்கு மாலைக்குள்ள வெவ்வேறு விதமான சுவாரஸ்யங்கள் அடுக்கடுக்காக வெளிவரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த சூழலில் தமிழ்நாடு பாஜக தரப்பிலிருந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கரம் அல்லது ஒரு நேசக்கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரே போர்டு போட்டாப்புல. ஹெச் ராஜா அவர்கள் உள்ளே வந்து திமுக அதிமுகவுக்கு அந்த தைரியம் கிடையாது அப்படின்னு அடித்தார். விஜய்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது தொங்கு சட்டசபை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த ஆட்சியை கவிழ்க்க திமுக அதிமுக இரு கட்சிக்கும் தைரியம் கிடையாது. இது தாவேகா ஆதரவு சட்டமன்றம் அப்படின்னு திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு தடாலடியான கருத்தை போட்டு உடைத்திருக்கிறார். அதாவது அந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் ஏறத்தாழ் அதை நோக்கி நகர்த்துறாங்களா? இவங்களும் தமிழக வெற்றி கழகம் தான்னாலும் பட் அதை தாண்டி ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறார். இல்லை அதை அடைந்து காட்டியிருக்கிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு அன்பான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜகவின் சார்பில் ஒரு அப்பீலை அனைத்து கட்சிகளுக்கும் வைத்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. வழக்கமாக கூட்டணி கட்சிகளுக்கு இருந்த சமயத்தில் கூட அவங்க அந்த மாதிரி வச்சாங்களான்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, திரு விஜய் அவர்களுக்கு தான் மக்கள் இந்த முறை பெருவாரியான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அடிக்கோடிடுங்கள். என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் தங்க கூட்டணிக்குள்ளே சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவை தர வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக அது கொடுக்கறதோட மட்டும் இல்லையா, அடுத்து ஒரு 6 மாதம் நம்ம அமைதியாக இருக்கணும். அவர் எப்படி ஆள்றாரு, ஆட்சி திறன் எப்படி கற்றுக்கிட்டு எப்படி செயல்படுறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு அவரின் மீது நாம் விமர்சனம் வைப்பது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜகவின் சார்பில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், தமிழ்நாட்டினுடைய அத்தனை அரசியல் இயக்கங்களுக்கும் ஒரு வெளிப்படையான கோரிக்கை அப்படிங்கிறது வலியுறுத்தலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த வருஷம் தான் கடுமையாக திரு ஹெச் ராஜா அவர்கள் சொன்னது. அதெல்லாம் அவங்க கவுக்க மாட்டாங்க, கவுக்கிறதுக்கு தைரியமும் கிடையாதுங்கிறேன் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் அதை பதிவு பண்ணியிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது வந்து பாஜக இப்போதைக்கு இதில் என்னென்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அவங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்னென்னா, நீங்கள் கை வச்சிங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா நீங்கள் ஸ்டெபிலிட்டி இல்லாத கவர்மெண்ட்டை அமித்ஷா அவர்கள் கவுத்ததே இல்லையா? ஆட்சி கவிழ்ப்பில் அவங்களுக்கு இதுவே கிடையாதா? ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சியிலேருந்தே 2ஆக உடச்சி ஷிண்டேவை கூப்பிட்டுட்டு வந்து செஞ்சது தானே. உங்களுக்கு அருணாச்சல் பிரதேசமோ அல்லது மணிப்பூர்லேயோ இல்லை மற்ற வடகிழக்கு மாநிலங்களில் உங்களுக்கு ஒரே எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருந்தால் மீதி மொத்தமாக 20 பேரை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கலையா நீங்கள்? இதெல்லாம் பண்ணவங்க இந்த அரசை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் பாஜக தயங்குகிறது, அல்லது இதை ஏன் அதிமுக திமுகவும் இந்த ஆட்சி கவிழ்வதை விரும்ப மாட்டாங்கன்னா அது அவர்களுடைய சுயநலமும் சார்ந்தது. பாஜகவுக்கு தெரியும், ஒருவேளை ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டால்
ஒரு சில விதமான குடைச்சல்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் கெஜ்ரிவால் முதல் முறை ஆட்சி அமைச்சு அவரே ராஜினாமா பண்ணார். அஃப்கோர்ஸ் அவர் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாலும் கூட ஒரு 48 நாள் இருந்துட்டு அந்த ஆட்சி அவராக இது பண்ணிருங்கன்னு ராஜினாமா பண்ணார். ஒரு 8 மாத காலமும் என்னமோ கவர்னர் ரூல் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு கெஜ்ரிவால் ஜேன்னு ஜெயிச்சுட்டு வந்தார். 70ல் ஏறத்தாழ 67 சீட்டுகளோ 62 சீட்டுகள் வரைக்கும் ஜெயிச்சு கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தார். அப்படியாக ஒருவேளை இந்த ஆட்சி ஏதோ ஒரு காரணத்தினால் எண்ணிக்கை வராமல் கவிழக்கூடிய இடத்திற்கு போகும் என்று சொன்னால் அதற்கு பிறகு தாவேகா இதைவிட அறுதி பெரும்பான்மை பெற்று ஏறத்தாழ 200 இடங்கள் வரைக்கும் போனாலும் அதில் எதுவும் ஆச்சரியப்பட இருக்காது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. காரணம், நம்ம உட்கார வச்சோம், அவர் பாருங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி அவர் ஆட்சியில் உட்கார விடாமல் பண்ணிட்டாங்க, அவருக்கு இவ்வளோ சீட்டு வந்தோம் அப்படிங்கிறது பெருவாரியாக திரும்ப பேசப்படும். ஒன்று இது பாஜக தரப்பு. திமுக அதிமுக தரப்பில் உடனே தேர்தல் வச்சா செலவு பண்ண முடியாது, இப்போ தான் பண்ணியும் அதுக்கான பலன் கிடைக்காம உட்காந்துருக்கோம், மறுபடியும் எலெக்ஷன்னா நம்மளால் முடியாது, வேலை பார்க்கணும், மறுபடியும் ஆரம்பத்தில் மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற நிலைக்கு அது போயிடும். எனவே இவரை உட்காருவது அதற்கு எந்த விதமான தொய்வோ டிஸ்டர்பன்ஸோ வராதுங்கிறது ஒரு பக்கம் உறுதியாக இருக்கிறது. சொல்லப்போனால் அவர் ஆள செஞ்சு எதிர்கட்சி அரசியலை நம்ம ஸ்ட்ராங்காக செஞ்சு நம்ம திரும்ப வலுப்படுத்தி அதை எதிர்த்துக்கிட்டு வரலாம் என்பது தான் அவர்கள் ரெண்டு தரப்பினுடைய முடிவாகவும் இருக்கிறது. ஆட்சியின் மீதான விமர்சனம், யார் சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவதுன்னு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் போய்க்கலாங்கிறது தனித்தனியாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எனவே இந்த வகையில் பார்த்தா விஜயனுடைய ஆட்சிக்கு இப்போது அவர் ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் எந்த விதமான கண்டமும் இல்லை, யாரும் அதை டாப்பில் பண்ணணும் கவிழ்க்கணும் அப்படின்னு நினைப்பதற்கு வழியே இல்லைங்கிறது தான் இந்த சூழலை நம்ம பார்க்க வேண்டியது. பாஜக நேரடியாக ஆதரவு கொடுக்காது, அவர் கேட்க போவதும் இல்லை, காங்கிரஸ் அவங்கள வச்சுக்கோங்குது. இப்போ என்னென்னா அதிமுகவிலிருந்து ஒரு தரப்பு கிளம்பி வருது அப்படின்னா வர்றவர்களை இவங்க எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்க, முதல்ல அதை விஜய் எங்கேஜ் பண்ணுறாரா, ஏன்னா இப்போ வேணுமா வேணாமாங்கிற முடிவில் தாவேக்கா தான் இருக்குது, அந்த முடிவை சொல்லுவதில் அறிவிப்பதில் ஏற்றுக்கொள்வதில்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. எனவே அந்த இடத்த நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய முடிவு என்னவாக இருக்கும், இல்லை இன்னைக்கு இது வேணா உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வர்றதுங்கிறத தாண்டி ஒரு ஆட்சி ஸ்திரமாக நடக்க வேண்டும், ஸ்டேபிளாக நடக்கணும்னா 5 உங்களுக்கு அதை 118 விட ஒரு 5 10ங்கிறத கூட பல நேரங்களில் ரிஸ்க்கு தான். இப்போ அதிமுக மாதிரி அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் இல்லாமல் அதில் ஒரு ஃபேக்ஷன் வந்து இங்கே சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விதமான பார்வையை கொடுக்கும். ஆனால் அதற்கு விஜய் ஒரு அரசியல் ரீதியிலான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அமைச்சரவையில் கொடுக்கும் பொழுது இங்கே ஜெயித்தவர்கள் எதிர்த்து இமீடியட்டாக எடுத்துகிட்டு கேட்க போகிறது இல்லை அப்படின்னாலும் வாக்களித்த மக்களை அவர் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், கட்சிக்காரர்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அந்த சமரசத்தை நோக்கி தாவேக்கா நகர முடியுங்கிறது அடிப்படையான கூறாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஆதரவு அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு தயாராகி வருகிறார்கள்ன்றதா சொல்லப்படுகிறது. குறிப்பாக தர்மபுரியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமிகு டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் துணை முதலமைச்சர் பதவி, அவருக்கு ஒரு கேபினெட் பர்த்துங்கிறத உறுதி பண்ணுற பட்சத்தில் பாமகவினுடைய 4 பேரும் ஆதரவு அளிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்திருக்கு. இது நம்ம ஏன் இந்த இடத்துல அடிக்கோடிடுறோம்னா, பாஜக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு ஒரு வகையில் அவங்க நகர்த்தி வச்சாங்க. யார், காங்கிரஸ் ஒரு நிபந்தனை வைத்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் பாமக வெளியில் போகிறதுல பாஜகவுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவங்க தான் இந்த ஆட்சி நடக்கட்டுங்கிறதுல தான் உறுதியாக இருக்கிறாங்க. திரும்ப வேறு ஏதாவது குழப்பங்களாகி திமுகவோ இல்லை அதிமுகவோ வந்துடக்கூடாதுங்கிறது நிலைப்பாடுங்கிறதுனால அன்புமணி போகிறதுல பாஜக பெருசாக எதுவும் அதை தடுப்பதற்கோ அல்லது அது வேண்டான்னு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு ஸ்டேக்ஸே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அன்புமணி அவர்கள் கேட்கக்கூடியது அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சியில் ஒரு துணை முதல்வர் கொண்டு வர்றதுக்கும் இன்னொரு கூட்டணி கட்சியும் அவங்க 4 பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தா அது என்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸை மாற்றும், இதெல்லாம் வெவ்வேறு விதமான ஸ்பெக்குலேஷன் கேள்வியாக இருக்குது. ஆனால் பாமக வந்தால் விசிகா இருந்தால் அது தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியான ஒரு நிலையில் தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ன செய்ய போகிறது, எப்படி பயணிக்க போகிறது, அதிமுகவினுடைய அடுத்த கட்டம் என்ன, இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு தொங்க நோக்கி வந்து நின்னாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக வந்த தாவேகாவின் காரணமாக 2 கூட்டணிகளும் இப்போது டெசிமேட் ஆகக்கூடிய நிலைமையில் உடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதை எப்படி கடக்கப் போகிறார்கள், இந்த கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாடு மாற்றம் எப்படி மாறப்போகிறது, இது எல்லாம் சந்தர்ப்பவாதம்னு விமர்சிச்சிட முடியுமா, இல்லை அரசியல் ரீதியில் அது தேவைதானா, இப்படியான பல விவாதங்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிந்திருக்கிறது, ஒரு கட்சிக்கு இருப்பவர்களில் கூடுதல் ஆதரவு கிடைத்திருக்கிறது என்னும்போது அவர்களே ஒரு அரசை நிறுவுவது என்பது தான் சரியானதாக இருக்கும். பட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கூடுதல் அப்டேட்ஸ் வரும்போது விரிவாக அது குறித்தும் பேசுவோம்.